நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கடவுளை அரசியலாக்குவது யார் என்கிற முக்கியமான கேள்வி நாம் கேட்கிறோம். கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா, இங்க இருக்கக்கூடிய அரசா, அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியாக இன்னைக்கு கடவுளை லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு பெருந்திரளாக பந்தளத்தில் இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்க இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காது, தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சோட அபிடவிட்டை மாற்றணும். சுப்ரீம் கோர்ட்ல 2017, 17, 16 இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு கொடுத்திருக்கிற அபிடவிட்டை மாற்றணும். பிரபஞ்சோர் தேவஸ்தானம் போர்டு என்ன அபிடவிட் கொடுத்திருக்கிறீங்களோ அதை உச்ச நீதிமன்றத்தில் மாற்றுங்க. சேஞ்ச் அபிடவிட் that is in front of the honorable Supreme Court of our country. If you want to do any justice to Lord Ayyappa, if they have to serve Lord Ayyappa, if they have to really surrender themselves to Lord Ayyappa, they are duty bound to change the affidavit that is presented in front of the honorable Supreme Court of our country. அதை செய்யாம 20ஆம் தேதி கந்தரத்தில் எதற்காக போடுறது போல இதிலிருந்தே இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு பெயர் இருந்தாலும் கூட இன்னைக்கு மேடையின் மீது எல்லோரும் ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லோருடைய பெயரையும் ஐயப்ப பக்தர் என்று சொல்லி எல்லோருடைய பெயரையும் சொன்னதாக நான் தெரிந்துகின்றேன். அதே போல முன்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு ஐயப்பனுடைய பக்தர்களாக வந்திருக்கிறேன். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய ராஜ குடும்பம் உருவாகி பந்தள மகாராஜா உருவான பொழுது நமக்கு தெரியும் பாண்டிய மன்னனுடைய வழித்தோன்றலாக பந்தளத்தினுடைய ராஜாக்கள் இங்க வந்தார். இன்னைக்கு நாம நமக்குள்ள ஒரு கோடை போட்டு நான் தமிழன் மலையாளி அப்படின்னு பிரிச்சு வைக்கிறோம். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்குள்ள அந்த கோடு கிடையாது. எல்லோருமே தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் வந்தோம். ஆனால் இன்னைக்கு நான் இங்க ஒரு தமிழனாக வரவில்லை, ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சிப்பந்திகள் ஒரு மனிதனாக நான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்கள், திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகையை அரசு அலுவலகங்கள் யாராச்சும் கொண்டாடினா அது ஆன்டி இந்து, அவங்க கொண்டாடக்கூடாது. அவருடைய பிடபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நம்ம நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில நடத்தாதீங்க. 1,25,000 ஏக்கர் காணாம போயிடுச்சு. 1985க்கு பிறகு 40 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள் in 1985 TNHRNC had 5,25,000 acres. In 40 years TNHRNC has lost 1 lakh acre. Right now we have 4 lakh acre. தமிழ்நாடு அரசு இந்த 1,25,000 ஏக்கர் எங்கே அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்திருக்கார். அவர் என்ன கேட்கிறாருன்னா ஒரு 5 ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, பந்தளத்தில் கொடுங்க கேட்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா தமிழ்நாட்டில் 1,25,000